இலவசம் தமிழ்நாட்டை விட்டு எப்போது ஒழியும்? உங்க ஃப்ரெண்ட் சீஃப் மினிஸ்டர் கிட்ட நீங்க சொல்லி கொஞ்சம் இந்த இலவச தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்க முடியுமா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்க வந்து பிஜேபி கிட்ட 2014ல குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டரோட கேண்டிடேட்டா இருப்பாரா? இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் பிஜேபிக்கு கிடைக்காட்டா? இந்த 2014ல இதை யூட்டிலைஸ் பண்ண முடியாட்டா? இந்தியா பிஜேபி ரெண்டுத்தோட ஃபியூச்சரும் எப்படி இருக்கும்? பேசாம கூப்பிடாமே இருந்திருக்கலாம். இந்த பெண்களை கூப்பிட்டால்தான் தர்ம சங்கடம் தான். இலவசங்கள் எப்போ ஒழியும்ன்றார். இவரே இலவசமாக தான் இங்கே வந்து பேசிட்டு போனார். இப்போ வந்தாரே ஒருத்தர், அவர் கூட துக்ளக்கில் எழுதினவர் தான், ரஜினிகாந்த். இலவசங்கள் எப்பொழுது ஒழியும் என்றார். சென்ற தேர்தலில் அதிமுக இலவசங்களை அறிவித்திருக்காவிட்டால் திமுக ஆட்சியை தொடர்ந்திருக்கும் என்பதுதான் அன்றைய நிலை. அதனால் அதிமுகவும் அறிவிக்க நேர்ந்தது. நான் இப்போ அதிமுக பற்றியோ சீஃப் மினிஸ்டர் பற்றியோ எதை சொன்னாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ ஆம் அன் அப்சர்வர் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு பேசுறதில்லை, தூரம் இருந்து பார்த்து என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்கிறேன். என்னமோ நான் ரொம்ப நெருங்கி பழகி அதனால் எதையோ சொல்கிறேன்னு நினச்சி வீணாக அனாவசியமாக அவங்க மேலே எந்த படியும் போடாதீங்க. நான் என்னை பொறுத்தளவில் நான் பார்த்த அளவில் நான் நினைக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். ஆகையால் அவர் இலவசங்களை அறிவிக்க நேர்ந்தது. அந்த மாதிரி அவர் அறிவித்திருக்காவிட்டால் திமுக ஆட்சி தொடர்ந்திருக்கும். என்றால் அந்த அளவுக்கு மக்கள் இலவசங்களுக்கு பழகி விட்டார்கள். நம்ம ஊரில் ஒரு பாட்டில் விஷம் இலவசம்னா கூட அதை கூட வாங்கி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. எதுக்கும் இருக்கட்டும். ஒரு டெலிவிஷன் போட்டி வாங்கினா ஒரு பக்கெட் இனாம்னா அதுக்காகவே அந்த டெலிவிஷன் 5000 ரூபா கொடுத்து வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இங்கே டெவலப் ஆகிருக்கு. இது போகிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனால் அதுவரை திமுக ஆட்சியை தொடரக்கூடாது என்பதால் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க இலவசத்தை அறிவிக்க வேண்டியதாயிற்று. அது அவர்கள் செய்த சரியான காரியம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, அந்த மாதிரி அறிவிச்சுட்டு ஏமாத்தலை, உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், கொஞ்சம் பேருக்கு உண்டு கொஞ்சம் பேருக்கு இல்லை, இதெல்லாம் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது ஒழியிடும். இலவசம் போக வேண்டிய விஷயந்தான். பட் டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட எவ்வளவோ இலவசம் இருக்குது. ஹெல்த் கேர் இலவசம் தான், ஜாப் இல்லாதவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இலவசம் தான். இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட இருக்குது. அதனால் இது உடனே ஒழியும்னு நினைக்க முடியாது. ஒழியிறது ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். மோடி பிரதமராக வர வேண்டும் என்றார். நானும் தான் ஆசைப்படுகிறேன், நீங்களும் தான் ஆசைப்படுகிறீர்கள்.